Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து. How to become bold and fearless to follow your heart. உங்களோட கனவுகளை பின்தொடர ரொம்ப போல்டாகவும் அந்த பயங்களெல்லாம் நீக்கிய ஒரு மனப்பான்மையோடும் மாறுறது எப்படி? போல்டாக ஆகிறது அப்படின்றது என்ன? ஓகே, பயம் இருக்கும், ஆனால் அந்த பயத்தை மீறி நம்ம செயலில் இறங்குறது அப்படின்னு தான் தைரியசாலி. தைரியசாலின்றவனுக்கு பயம்லாம் இல்லாமல் இல்லை, அவனுக்கு பயம் இருக்கு, ஆனால் அந்த பயத்தை மீறி அவன் செயலில் இறங்குறான், அவன் தானே தைரியசாலி. சரி, நீங்கள் வந்து செயலில் இறங்கிட்டாலே நீங்கள் பயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்ல ஆரம்பிக்கிறீங்க. நம்ம யாருமே வந்து பயங்களை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணவே முடியாது. நம்ம லைஃப்பில் வந்து பயம் அப்படின்றது எப்பவுமே இருக்க தான் போகுது. நான் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் ஒழுங்காக வருமோ என்னமோ தெரியலையே அப்படின்ற ஒரு குரல் எனக்குள்ளவே கேட்கும். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த வீடியோ எப்படி ரிசீவ் ஆக போகுதோ தெரியலையே, மக்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த பயத்தையும் மீறி நான் ஒரு எல்ஜே ஷோவையும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் இல்லையா? ஸோ எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற ப்ராசஸ்லேருந்து ஒரு வீடியோவும் பப்ளிஷ் பண்ணும்போது என்ன இருக்குது? பயம் இருக்குது, ஐம் ஃபியர்ஃபுல். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு என்னோட மைண்டில் ஓகே நான் ஆக்செப்ட் பண்ணுறேன், அவங்க வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ நெகட்டிவாக சொல்கிறாங்களோ ஓகே அதை ஆக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் அந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பிகாஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் நிறையா ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில். அவர் வந்து கிட்டத்தட்ட 50,000க்கு அதிகமாக 50,000 சொச்சங்களில் அவரோட வாழ்நாளில் ஆர்ட் பீசஸ் உருவாக்கியிருக்காரு. ட்ராயிங்ஸா, பெயிண்டிங்ஸா, அந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல, சிற்பங்களா, நிறைய விஷயங்களை அவர் உருவாக்கியிருக்காரு. ஓகே, 50,000 இமேஜின் 50,000 ஆர்ட் ஒர்க்ஸ். அப்போது அவரோட ஆக்டிவாக ஒரு நாளில் அவர் கிட்டத்தட்ட மினிமம் 2 ஆர்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்கணும், 2-3 ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அவரோட ஆக்டிவ் இயர்ஸில். அவரும் ரொம்ப ப்ரொலிஃபிக்காக இருந்தார் அவரோட வாழ்நாள் முழுக்க. நானும் கடவுள்கிட்ட அந்த வரத்தை தான் கேட்டுப்பேன், எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட. என்னோடய லைஃப் முழுக்க நான் 70, 80, 90 வயசு வரைக்கும் இருக்கும்போது கூட எனக்கு அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நான் நிறைய என்னோடய ப்ரேயரில் அதுவும் ஒரு வார்த்தையாக இருக்கும். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயத்த நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு புக் எழுதும்போது அந்த புக் எழுதுகிற ப்ராசஸை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அங்கேயும் நிறைய தடங்கல்கள், சேலஞ்சஸ் அதெல்லாம் வரும். அதை நோக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு சாப்டரும் முடித்து அதை க்ரியேட் பண்ணி ரெடியாக்கி அந்த புக்கு கையில் வச்சுட்டு அதை அந்த பப்ளிஷ் பண்ணணும், அதை மக்களுக்கு கொடுக்கணும். அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா சில டைமில் நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா ஒரு 70 பேருக்கு பிடிக்கும், 30 பேருக்கு பிடிக்காது. சில டைம் வந்து அது அப்படியே 3 பேருக்கு தான் பிடிச்சிருக்கும், மற்ற 97 பேருக்குமே பிடிக்காது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எழுத போகிறாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க. இங்கே உங்களுக்கு பயம் இல்லாமல் இல்லை, அந்த புக் எழுதுகிற ப்ராசஸ்லேருந்து அதை பண்ணி முடிக்கிறதுலேருந்து எல்லாமே பயம்தான். அல்டிமேட்டாக அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த இறுதி நிலை வரும்போது அங்கே உங்களுக்கு இன்னும் அதிகமாக பயம் வருது. ஆனால் அது அவங்கக்கிட்ட சேர்க்கலை அப்படின்னா அந்த காட்ஸ் காலிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணல, நீங்கள் அதை அப்படியே பாதியிலேயே தடுத்து நிறுத்துறீங்க. நீங்கள் ஒரு மெசஞ்சர் தான், அந்த மெசேஜை போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. ஓகே, அதை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு நெகட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து உங்களையும் மீறின ஒரு விஷயம். நீங்கள் அதுக்காக உங்களோட பெஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அது எப்படி ரிசீவ் ஆக போகுது அப்படின்ற அந்த கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை. ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கூட நீங்கள் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஒர்க்லேயும் அப்படி தான். நீங்கள் ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்கும், இல்லை இது புதுசாக ஒரு விஷயத்த நான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னோட டீமுக்கு நான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதை அவங்க எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்களோன்னு தெரியல. நான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் பண்ண இதுக்கான ஒரு சூப்பர்பான அமேசிங்கான ரிசல்ட் வந்தது, இது மூலமாக எனக்கு 2x அதிகமாகிடுச்சு என்னோட சேல்ஸ். இதை நான் என்னோட சேல்ஸ் டீமுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் அந்த பயம். ஏன்னா நம்மளுக்கு அந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்குது, நம்ம எல்லாம் சோஷியல் ஆனிமல்ஸ். அந்த பயம் எப்பவுமே நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்க போகுது. நம்மளுக்கு கனவுன்னு ஒன்று இருக்கும்போது அந்த கனவை எல்லாருமே வந்து பார்க்க முடியாது. உங்கள் மனசுக்குள்ள அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீடு, மற்றவங்க எல்லாரு கண்ணுக்குமே அது ஒரு காலி நிலம்.
உங்களோட கனவுகளை பின்தொடர்றது வந்து ரொம்ப போல்டான ஒரு டெசிஷன். அந்த கனவு காண்றதே ஒரு போல்டான டெசிஷன். அந்த கனவுகளை பின்தொடர போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அல்டிமேட் டெசிஷன். ஏன்னா அதுக்கு பின்னாடி திருப்பி வந்து ஓகே நான் கனவு மட்டும் கண்டுட்டு இருக்கேன், இந்த டெசிஷனை எடுத்துட்டேன், இப்போ திருப்பி நான் பின்வாங்கிக்க போறேன் அப்படின்னுட்டு அந்த எக்ஸ்கியூஸை நீங்க சொல்ல முடியாது. அப்போ எல்லாருமே உங்களை ஏளனமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே இவன் ஏதாவது சொல்லுவான், ஒரு காலை ஆற்றுல வைப்பான், ஒரு காலை சேத்துல வச்சுட்டு அப்படியே மிதந்து போயிட்டே இருப்பான், பாதி தூரம் கூட போக மாட்டான், அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாதி கிணறு நீங்கள் தாண்டினாலும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. நீங்கள் முழு கிணறையும் தாண்டினாதான் அந்த பக்கம் போவீங்க. கரெக்டாக? ஸோ உங்களோட லைஃப்பில் இருக்கிற கனவுகளுக்கு நீங்கள் இன்னும் உயிரூட்டம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போல்டாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபியர்லெஸ்ஸால ஆகவே முடியாது. அந்த ஃபியரை ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே நான் சைக்கிள் கற்றுக்க போகிறேன், விழதான் போகிறேன், ஆனால் விழுந்து எந்திரிப்பேன் அப்படின்றது தான் அந்த போல்ட்னஸ். நான் விழுந்துட போகிறேன், ஐயோ விழுந்து பயங்கரமாக கை காலெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிடும், என்ன ஆகும் ஏதாவது அப்படின்ட்டு அந்த பயத்தோடவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த சைக்கிள் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியை கற்றுக்காம நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே 2 நாள் 3 நாள் நான் விழுந்து எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஒரு வாரம் எனக்கு அந்த அடியோட வலி இருக்குமா, அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிறேனே அப்படின்றது தான் அந்த போல்ட்னஸ். நீங்கள் விழுந்துருவேன் அடிபட்டுரும் அப்படின்னு நினைக்கிறது என்ன? அந்த ஃபியர். எப்படி ஃபியர்லெஸ்ஸாக மாறுவீங்க? நான் எந்திரிச்சு நிற்பேன், நான் அதை கற்றுப்பேன், நான் அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்ட்டு அதை எந்திரிச்சு நிற்கிறது தான். ஒரு டீச்சருக்கும் ஒரு டீச்சர் கூட இல்லை, ஒரு மாஸ்டருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் அவ்வளவு தோல்விகளை தழுவிருப்பார். அந்த மாணவன் முயற்சி செஞ்சதை விட அந்த மாஸ்டரோட தோல்விகள் பன்மடங்காக இருக்கும். அதனால தான் ஒரு மாஸ்டராக இருக்கார். என்னைக்கு நீங்கள் தோல்விகளை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப், யூ கான்ட் சேஞ்ச் இட். அந்த ஒரு அக்செப்டன்ஸை உங்களுக்குள்ளே வரவிடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸில் போல்டாக இறங்கி ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் ஏன் உங்களோட ட்ரீம்ஸ் கனவாகவே இருந்துகிட்ருக்கு, எனக்கு எதுவுமே ஆக்ஷன் நான் போட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தோல்விகளை பற்றின பயம். நமக்குள்ளே நிறைய பயங்கள் இருக்குது, ஆனால் அதில் பெருசு நம்மளோட கனவுகளுக்கு நம்ம ஒர்க் பண்ணாமல் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோல்விகளுக்கான நம்ம பயம்தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 97% சான்ஸ் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. வெறும் 3% தான் நீங்கள் லக்கி ஆகிறதுக்கு அங்கே சான்ஸ் இருக்குது. ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கும்போது உங்களோட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உங்களோட ஃபேவராக இருக்குது, எந்த அளவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சின்ன புரிதலை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அங்கே 100கணக்கான சில 1000கணக்கான போஸ்ட் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எக்ஸாமினேஷன் கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை அவ்வளவு அதிகமாக இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த ஆடு உங்களுக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் நான் இதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த 100கணக்கான 1000கணக்கான ஆட்களில் ஒருத்தனா நானும் ஆவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான எஃபர்ட்ஸும் அதுக்கான ஆக்ஷன்ஸும் நான் போட போகிறேன். அதுவே ஒரு போல்டான டெசிஷன் இல்லையா? அந்த போல்ட்னஸை உங்களுக்குள்ள இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக அங்கே பயங்கள் இருக்கும். ஏன்னா அந்த ஆட்ஸ் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க, வாய்ப்புகள் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் யூ ஆர் கிவிங் யுவர் பெஸ்ட். நீங்கள் உங்கள் முழு முயற்சியும் கொடுக்குறீங்க, உங்கள் முழு ஹார்ட் சோல் எல்லாமே அங்கே வேலை பார்க்குது. அதுதான் உங்களோட அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ட் இண்டிவிஜுவலாக உங்களை மாற்றுது. இங்கே நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், பிஸ்னஸ், நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட் ஏதோ பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பெரிய நல்ல பேரண்ட்டாக மாறுறீங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் அல்டிமேட்டாக என்ன பார்க்குறீங்க? அந்த எண்டு கோல் வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஃபெயிலியர் அது மேட்ரே கிடையாது. அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆறீங்கல்ல, அந்த கோல் உங்களை எப்படி மாற்றுது, அதுதான் அங்கே மேட்ரு. இதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே நான் எல்ஜி அகாடமி அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஸ்கூலை நான் நிறுவுறேன் அப்படின்னா அது என்னை எப்படி மாற்றுது, அந்த ப்ராசஸில் நான் என்னெல்லாம் கற்றுக்குறேன் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதுதான் என்னை உந்தி தள்ளுற ஒரு விஷயமே தவிர அந்த எண்டு கோல் அப்படின்றது வந்து அது ஒரு ஓகே நான் டெய்லி இந்த ஒரு விஷயத்த நான் செய்கிறேன், அதுக்காக நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்டு கோலை நான் ரீச் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான இண்டிவிஜுவலாக மாறுறது தான் எனக்கு அச்சீவ்மெண்ட்டே தவிர வெறும் அந்த கோலை மட்டுமே ஓகே நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்றது இல்லை. அது எனக்கு கொடுக்குற அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது என்னை எவ்வளோ அளவுக்கு மாற்றுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட கோலில்
உங்களோட ட்ரீம்ஸில் உங்களோட பெரிய கனவுகள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு டொமைனில் இருந்தாலும், நீங்கள் அதை நோக்கி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் செய்கிற அதே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற வேலையை செய்யலை. உங்களுக்குன்னு ஒரு கனவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதை நோக்கி நான் போவேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கணும். பயம் இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு மூளையில் ஏதோ கிராக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? நமக்கு பயங்கள் இருக்கிறது நல்லது. அது நம்மளுக்கு ஒரு சமிக்ஞை. நீ உயிரோடு இருக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம மனம் கொடுக்குற, மூளை கொடுக்குற ஒரு சமிக்ஞை தான் அது. அது இருக்கட்டும். ஆனால் அது அதை இன்னும் நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதை இன்னும் நிறைய எப்படி நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளால் நம்மளோட ஃபியர்ஸை ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் போல்ட்னஸை அதிகமாக்கிக்க முடியுது. விழுந்துருவேன் அப்படின்றது பயம். விழுந்துட்டு அடிபட்டுட்ட, ஒரு குட்டைக்குள்ளே விழுந்துட்ட, அது ஏதோ ஆயிடுச்சு, எதுக்கு வர வண்டி மேலே முத்திட்ட, எல்லாமே உன்னோட சைக்கிள் கற்றுக்குறேன் அப்படின்ற ஜேர்னியில் உன் மனம் கொடுக்குற பயம். விழுந்துட்டா அடிபட்டா 10 நாள் காயம் ஆறாது, உனக்கு ரொம்ப வலிக்குமே, நீ பேண்டேட்லாம் போடணுமே, நீ டாக்டர்கிட்ட போடணுமே, உனக்கு உடம்பெல்லாம் காயம் போட்டுருமே, அங்கே தழும்பாயிடுமே. ஏன்னா அதோட வேலையை அது கரெக்டாக செய்யுது. சரி, நீ உன் வேலையை கரெக்டாக செய்கிறம்மா, சரி, எனக்கு இங்கே சைக்கிள் கற்றுக்கணும், எனக்கு இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு என்னோட கரியரில் அடுத்த லெவல் போகணும், எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக படிக்கணும், என்னோட ஸ்டடீஸில் நல்ல மார்க் எடுக்கணும், அதுக்கு நான் இந்த வேலையை போட்டு தான் ஆகணும். நீ என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நீ எனக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற. ஐ அப்ரிஷியேட் இட். ஆனால் அது அவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் இல்லை. இல்லை, இந்த டேஞ்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது, இங்கே இவ்வளோ ப்ரோஸ் இருக்குது, இங்கே கான்ஸ் இருக்குது. நான் 10 வருஷம் இந்த விஷயத்தில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா அதில் எனக்கு சாத்தியக்கூறு, நான் ஜெயிப்பேன் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறு 3% தான் இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது. என்னோட அந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது. அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி அதை ஆக்செப்ட் பண்ணிக்கும் போது உங்களால் உங்களோட கனவுகளுக்கான பாதையை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். உங்களோட ஃபியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு போல்ட்னஸ் இன்னும் அதிகமாகும். அந்த ஃபியர்ஸ் ஒரு மூலையில் எப்போ பார்த்தாலும் அந்த பயங்கள் அதோட வாய்ஸை அதோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகுது. அதையும் மீறி அதை ஃபேஸ் பண்ணி போல்டாக அங்கே நின்று நீங்கள் சாதிச்சு காமிக்கிறது தான் உங்களோட போல்ட்னஸை உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ போல்டாக எப்படி மாறுறது, ஃபியர்லெஸ்ஸாக எப்படி ஆகுறது அப்படின்னா உங்களோட ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். நிறைய ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபியர்லெஸ்ஸாகவும் போல்டாகவும் மாறுவீங்க. இந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன் இல்லை, உங்களை சைக்கிளில் இறங்கிடுவ, நீ விழுந்துருவ, நீ உனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்கிறது, அது உங்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்லுது. ஆனால் உங்களோட நோக்கம் அந்த சைக்கிள் கற்றுக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் விழுந்துடுறதுல, அந்த அடிபடுறதுல, அந்த காயங்களில் கவனம் செலுத்துறதை விட நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை நல்லா சூப்பராக சிட்டுக்குருவி மாதிரி பறந்து சைக்கிள் ஓட்டுறத நீங்கள் அடிக்கடி இமேஜின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபியர்லெஸ்னஸ் அப்படின்ற மசில் டெவலப் ஆகுது. உங்களுக்கு போல்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. உங்களோட லைஃப், கரியர் இது எல்லாத்தையும் 10x ஆக்கணும். உங்களோட லைஃப்பில் ஹெல்த், வெல்த், லவ், ஹாப்பினஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ். உங்களோட ஃபியர்ஸ்னா என்ன, ஃபியர்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரியான கொஞ்சம் சைக்கலாஜிக்கலான உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்கான விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2. மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2 பார்த்தீங்கன்னா நம்மளோட lavanyajaykumar.com நம்மளோட LJ அகாடமியில் போயிட்டுருக்கு. அது எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே உட்காந்து ஜம்முன்னு படிக்கிற ஒரு செல்ஃப் ஸ்டடி மெத்தடில் தான் நான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்மளோட கோர்ஸஸை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் தொடர்பான அசிஸ்டன்ஸ் வேணும்னா நம்மளோட டீமை ரீச் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு LJ ஷோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.